நைட்டை வச்ச இட்லி கொஞ்சம் மீதமாயிடுச்சு. அதை அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு இட்லி உப்புமாவா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அப்படியே கழனி புளிச்சாறு செய்கிறதுக்கு புளியும் ஊற வச்சுருந்தேன். அந்த வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடித்தேன். ஏன்னா எனக்கு கிச்சனில் நிற்கவும் இல்லை, பயங்கரமாக வேர்க்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே உப்புமாவை செஞ்சு எடுத்துட்டேன். காலையிலே பசங்களுக்கு கொண்டக்கடலை குழம்பு, கேரட் பொரியல் வச்சுருந்தாங்க. காய் இருக்குது, ஆனால் குழம்பு கம்மியாக இருந்ததுனால தான் கழனி புளிச்சாரும் வச்சு எடுத்தாச்சு. உப்புமா செஞ்சு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் காலை சாப்பாடு சாப்பிட்டோம். அது கூடவே கொஞ்சம் போல் கூழும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிண்டிட்டேன். அதில் கொஞ்சம் போல் எடுத்து காலை சாப்பாடை முடிச்சாச்சு. கிச்சனை ஏதோ ஓரளவு அப்படியே வீடெல்லாம் கூட்டிடலான்னு கூட்டிகிட்டு இருந்தேங்க. இந்த வேலையெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் கையோட கழுவிட்டு துணி துவைக்க உட்காந்து டெய்லி துவைக்கிறேன். ஆனாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு வாட்டை சேர்ந்துருது. இன்றைக்கி அப்படி தான் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் குளித்து ஃப்ரெஷ்ஷாகாது இருக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே குளித்து ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கும்? எனக்கு இதெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடும்.